கரூர் மாவட்டம் குளித்தலை டவுன் ஹால் பகுதியில தனியார் பள்ளி ஒண்ணு அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளியில பார்த்தீங்கன்னா, தினமும் காலை யோகா வகுப்பு நடைபெறும். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, 11 வயதுடைய 6ஆம் வகுப்பு மாணவி யோகா வகுப்பிற்கு சென்றிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, வகுப்பு தொடங்குவதற்கு சிறிது நேரம் இருந்ததால, வேறு ஒரு வகுப்பறையில் அமர்ந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, 55 வயதுடைய வாட்ச்மேன் பாலசுப்ரமணி என்பவர் சிறுமி அமர்ந்திருந்த வகுப்பின் கதவை அடைத்திருக்காரு. பிறகு சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவும் கொடுத்திருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த சிறுமி அவரிடமிருந்து தப்பித்து வந்து பள்ளிக்கு எதிராக இருக்கும் வீட்டிற்குள் சென்று நடந்த விஷயத்தை அந்த சிறுமி கூறியிருக்காங்க. அந்த வீட்டில் இருந்தவர்கள் சிறுமியை சமாதானப்படுத்தி விவரத்தை கேட்டபோது உண்மை தெரிய வந்திருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா, இது குறித்து சிறுமியின் பெற்றோருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் உடனடியாக தங்களது மகளை மீட்டு காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேரில் பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு செய்த போலீசார் வாட்ச்மேனை பிடிக்க முயன்றபோது அவர் தப்பித்து ஓடியதால் தவறி விழுந்து காயமும் ஏற்பட்டிருக்கு. அவர் கரூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வாட்ச்மேன் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கைது செய்யப்பட்ட இந்த வாட்ச்மேனுக்கு எந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.